2026 ஆண்டு 2027 ஆகிய வருடங்களில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் சந்திக்கின்றேன். இந்த வகுப்பிலே 2025 ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 27வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் வழங்குகின்றேன். அதன் பின் அதே சாயல்ல அதே ஒழுங்குமுறையிலே அமைந்த இலக்கு வினா ஒன்றும் மாணவர்களுக்காக வழங்குகின்றேன். அதற்குரிய விடையை கமெண்டூடாக மாணவர்கள் அனுப்பி தங்கள் திறமையை வெளிக்காட்டட்டும். நன்று. வினாவுக்குள் நுழைவோம். இது 2025 வந்த 27வது வினா. ஒரு நிலையில் 11 மாணவர்கள் 1, 3, 5, 7, 9, 11 1, 3, 5, 7, 9, 11 முற்பக்கம் நோக்கியும். அப்ப இதுல 11 மாணவர்கள் நிற்கிறார்களாம். அந்த 11 மாணவர்கள் ஒற்றை எண்ணில உள்ளவர்கள் 11 மாணவர் என்றால் 1, 11 இரு அந்தங்களையும் 1, 3, 5, 7, 9, 11 என்றதுல 3, 5, 7, 9 அவர்களுக்கு இடையிலும் நிற்பார்கள் ஒற்றை எண்ணார்கள். அதற்கு விளக்கம் தருவதற்காக நான் பட்ட வெளிப்படம் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் இது குழந்தைகள் விவகாரம். அப்ப குழந்தைகள் விளங்கி தெளிவுபடுத்தல்தான் என்னுடைய முக்கிய நோக்கம். சரி, கேட்டுட்டு வருவோம். இதுல 1, 3, 5, 7, 9, 11 முற்பக்கம் நோக்கியும் அவனுடைய 11 மாணவர்களுடைய பட்டங்களுக்கு இருக்கிறேன். அதிலே முற்பக்கம் நோக்கி இருக்கிறவர்கள் 1, 3, 5, 7, 9, 11 என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு முற்பக்கம் என்றபடியே அவர்களுடைய முகத்தை அவர்கள் நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். 1, 3, 5, 7, 9, 11 முற்பக்கம் நோக்கியும் ஏனியோர் பின்னோக்கியும், அதாவது ஏனியோர் பிற்பக்கம் நோக்கியும் நிற்கிறார்கள். அப்ப அந்த பக்கத்துக்கு மாணவர்களுடைய தலைமையில் இருப்பதாக இங்கு கற்பனை பண்ணி தெரிய போகிறேன். அதாவது 2வது ஆள், 4வது ஆள், 6வது ஆள், 8வது ஆள், 10வது ஆள். 11 பேர் இருக்கிறபடியா 6 பேர் முன்பக்கம் நோக்கியும் 5 பேர் பின்பக்கம் நோக்கியும் இருக்கிறார்கள். இப்ப இதிலே தரப்பட்ட தரவுகள் செயல்பாடு முதலாம் கைதட்டல். ஒரு கைதட்டின போது நடக்கின்ற செயல்பாடு முதலாம் 11ஆம் இலக்கத்தில் நிற்பவர்கள் பின்னோக்கி திரும்பினர். அப்ப இந்த முதலாவதுல நிற்கிறவரும் 11ஆவதுல நிற்பவரும் பின்னோக்கி திரும்புகிறார்கள். அப்படி பகிர்ந்து இருக்குது. அடுத்து சொல்லப்படுது 2ஆம் கைதட்டலில் 2ம் 10ம் முன்னோக்கி திரும்புகிறார்கள். அப்ப இந்த 2வது ஆளும் இந்த 10வது ஆளும் முன்னோக்கி திரும்புகிறார்கள். நன்றாவதான் நீங்க ஒரு கஷ்டம் இல்லை. கொஞ்சம் அவதானிக்கிறது அவதானிக்க இவர்கள் 2 பேரும் முன்னோக்கி திரும்புகிறார்கள். 3ஆம் கைதட்டலில் 3ம் 9 பின்னோக்கி திரும்புகிறார்கள். அப்ப அவர்களை பின்னோக்கி திருப்பனர் 3, 9 இதையும் பின்னோக்கி திருப்பி சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அடுத்தடுத்து நிற்பவர்களின் ஒரே பக்கமாக திரும்பும் சர்க்கற்றும் எத்தனையாவது கைதட்டல் இடம்பெறும். அப்ப 4ஆம் கைதட்டல்ல இதுக்கு பிறகு 1, 2, 3, 4ல இவர் முன்னோக்கி திரும்பி இருப்பார். எப்படி பார்த்தவர் முன்னோக்கி திரும்பி இருப்பார். அதே போல இங்கே பின்னோக்கி நின்ற 8வது நபரும்
முன்னோக்கி திரும்பி இருப்பார். அப்ப இது 4வது நடக்கின்றது. இப்ப 4வதுல 4வது ஆள் 8வது ஆளும் முன்னோக்கி திரும்பி இருக்கிறார்கள். இப்ப 5வது கையெழுத்தில் இந்த 3 பேர் இருக்கிறார்கள். அப்ப இந்த 3 பேருக்கு இது 2 பேரும் தான் திரும்ப வேண்டியார்கள். ஆனா மற்றவர் ஏற்கனவே திரும்பி இருக்கின்றார். அப்ப இவர் 2 பேரும் திரும்பினால் பின்பக்கமாக இருக்கும். இவரும் திரும்பினால் பின்பக்கமாக இவர் ஏற்கனவே பின் பக்கம்தான் இருக்கின்றார். அப்ப 3 பேரும் தான் பின்பக்கமாக 5வது கையெழுத்தான் நிகழும். ஆனா இந்த கேள்வியில இவ்வாறாக அடுத்திருப்பவர்கள் 3 ஒரே பக்கமாக நோக்கும் என்று கேட்டிருந்தால் இந்த கேள்வி முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இங்கே திரும்பும் என்று கேட்கின்றபடியால் கொஞ்சம் விஷமத்துக்குரியது. ஆயினும் பரீட்சை என்று வருகின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இந்த கேள்விக்கான விடை 5ஆம் சந்தர்ப்பம் என்கின்ற 2வது விடை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நான் இலக்கு வழி வினா பிள்ளைகளுக்காக கொமெண்ட் ஊடாக விடையளிப்பதற்கு தருகின்றேன். அதை அவதானிங்கோ. இலக்கு வினா 7 மாணவர்களில் 1, 3, 5, 7 வடக்கு நோக்கியும் ஏனையோர் தெற்கு நோக்கியும் நிற்கின்றனர். நடுவில் நிற்பவர் நோக்கும் திசை யாது? அப்ப 7 மாணவர்கள் நிற்கிறார்கள். இவர் அதற்கும் படம் தெரிவித்திருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்வதற்காக 7 மாணவர்கள் அதிலே 1, 3, 5, 7 வடக்கு நோக்கியும் இவர்கள் வடக்கு நோக்கி பார்க்கிறார்கள். 1, 3, 5, 7 மற்றவர்கள் தெற்கு நோக்கி பார்க்கிறார்கள். இப்ப கேள்வி என்னென்றால் நடுவில் நோக்கி நிற்கிற திசை யாது என்பது. அதை நீங்கள் ஊகித்து கண்டுபிடித்து விடையளியுங்கள். தொடர்ந்து வகுப்புகளில் பங்கு பெற்றுங்கள். உங்கள் முன்னேற்றத்துக்காக அயராது உழைத்து வெற்றியை பெற்றுத் தருவேன்.